வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. பெரிய ஒரு வாலடைல் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல ஏற்படல. பட் இப்போ ஓரளவு ரெக்கவர பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே வந்து போஸ்ட் பண்ணிட்டுருக்கு. ஒரு 50, 60 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த இன்னைக்கு நிஃப்டி 50 குடுத்திருந்தது. பட் இப்போ அந்த இடத்துல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஏற்றத்த நோக்கி நகர்ந்து வந்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டியும் அதே தான். ஒரு 10, 20 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இருந்தது. இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. பட் இந்த ஏற்றம் எதனால வந்திருக்கு பேங்க் நிஃப்டிலன்னு பார்த்தா, ஸோ பிஎஸ்யூ வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டுருக்கு. ஆனா, அதே நேரத்தில லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் கிட்ட அந்த அளவுக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆக்சிஸ் பேங்க்க தவிர. ஆக்சிஸ் பேங்க் மட்டும் ஒரு 1.25% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. HDFC, ICICI, கோட்டாக் போன்ற வங்கிகள் இன்னைக்கு டேல இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2 மணிக்கு மேல ஏதாச்சும் ஒரு வாலடைல உருவாக்குவாங்களாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா, ஆல்ரெடி பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல இறக்கத்த நோக்கி அப்படியே ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன வந்து போஸ்ட் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கு. இதில நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகளும் வந்து அடங்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அகைன் பார்த்தீங்கன்னா, நான் ஃபோக்கஸ் பண்ணேன்னா, நான் டெஃபினட்டா ஃபோக்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டுரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டதுன்னா, அந்த அப்டேட்ட உங்க கூட நான் டிஸ்கஸ் பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது பெட்ரோநெட் பற்றியான ஒரு அப்டேட்டு. ஸோ பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்டெக்கோட டாப் பிக்கா 2026ல இருக்கு அப்படின்ட்டு அவங்க தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 44% வரைக்கான ஒரு ஏற்றத்த இந்த பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா குடுக்கும் அப்படின்ட்டு இவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இங்கிருந்து ரூ. 400 வரைக்கான ஒரு ஏற்றம் பெட்ரோநெட்ல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா, ஸோ பெட்ரோநெட் இன்னைக்கு டேல பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணல. ஃப்ளாட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ வரைக்கும் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி இந்த பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா, ஒரு 380 அப்படிங்கிற ஒரு பீக்க தொட்டுட்டு, அங்கருந்து கரெக்ட் ஆனது தான். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கும்படியான ஒரு ரெக்கவர் ஏற்படல. இது வெறும் பெட்ரோநெட்ல மட்டும் ஏற்படல. ஸோ நீங்க ஓவராலா இந்த கேஸ் ரிலேட்டட் பங்குகள் எடுத்து பார்த்தா, எதுவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு லெவல்ல இல்லவே இல்ல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு கரெக்ஷன வந்து குடுத்துருக்கு. ஸோ அதில சிலத பத்தியும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த குஜராத் கேஸு, ஜிஎஸ்பிஎல் அடுத்தது கெயிலு, ஸோ இந்த பெட்ரோநெட் எடுத்துக்கலாம், ஐஜிஎல் எடுத்துக்கலாம், எம்ஜிஎல் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து ரிவ்யூ பண்ணி பாருங்க. ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா, இப்போ நல்ல ஒரு பீக்லலாம் இல்ல. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு கரெக்ஷன குடுத்து தான் அப்படியே மெதுவா ஊசலாடிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இதில ஒவ்வொரு பங்குக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த மாரியான ஒரு லெவல ரீச் பண்ணுதுன்னா, கண்டிப்பா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஜிஎஸ்பிஎல் அண்ட் இந்த குஜராத் கேஸ் 2மே பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோக்கஸ் லிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய அந்த ரேஞ்ச தொடும்போது, டெஃபினட்டா அந்த இடத்துல நான் உள்ள போறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி நான் போனேன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எஃப்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்எஃப்சியோட எம்டிய பார்த்தீங்கன்னா, இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஞ்ச் பண்ணி ஆல்ரெடி இருக்க அதாவது ஒரு ரிட்டயர்டு ஐஏஎஸ்ஸ கொண்டு வந்து இப்போ ரிட்டயர்டு ஐஏஎஸ்ஸான்னு தெரியல. ஸோ ஒரு ஐஏஎஸ்ஸ கொண்டு வந்து எம்டியா வந்து இப்போ உட்கார வச்சிருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ நேத்துலருந்து பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்குமார் பெனிவால் அப்படிங்கிறவர் தான் இந்த ஜிஎன்எஃப்சியோட எம்டியா வந்து இருக்க போறதா ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஜிஎன்எஃப்சியும் ரீசன்ட் டேஸா பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இல்ல. ஸோ இன்னைக்கு டேல கூட ஒரு 1.5% வரைக்கும் ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. அதுக்கும் இந்த செய்தி தான் காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஐஏஎஸ்ஸ கொண்டு வந்து போடுறாங்க. ஸோ இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டுலாம் தெரியல. நானும் கட்டத்தில ஒரு ஒரு அக்யூமுலேட் வந்து பண்ணுனேன். அதுக்கப்புறம் 2வது எந்த விதமான ஆக்ஷனும் இந்த ஜிஎன்எஃப்சில எடுக்கல. ஸோ ஃபர்தரா என்ன பண்ணலாம்? என்ன பண்றேன்? அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம அனாலிசிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து இந்த ஜிஎன்எஃப்சிய பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, லூபின் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்ப இந்த ஓவரால் பார்மா செக்டார் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த வெயிட் லாஸ் ட்ரக் ஜிஎல்பி-1 ட்ரக் தான் பெரிய அளவுக்கு பேசும் பொருளா இப்ப மாறிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜிஎல்பி-1 ட்ரக் நம்ம நாட்டுக்கு அடுத்த ஒரு குரோத்த வந்து ஏற்படுத்தி குடுக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பையும் அனலிஸ்ட்லாம் வந்து வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில ஸோ இப்போ இந்த நோவோ நார்டிஸ்கோட செமாக்ளூடைட் வந்து இங்க எக்ஸ்பைரி ஆகுது. வீகோவி எல்லாம் இங்க இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அடுத்த வருஷத்துல இருந்து விக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆனவுனே இப்ப லூபின் என்ன பண்றாங்கன்னா, சைனால இருந்து சைனால இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி கூட வந்து ஒரு அக்ரீமெண்ட்ட போடுறாங்க. ஸோ அவங்களுடைய சொந்த தயாரிப்பு, சைனா நாட்டோட சொந்த தயாரிப்பு ட்ரக்க இங்க வந்து விக்க போறதா, மார்க்கெட்டிங் அண்ட் கமர்ஷியலைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது லூபின பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஆனா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ரொம்ப புகழ்பெற்ற ட்ரக்க விட்டுட்டு, ஸோ லூபின் பார்த்தீங்கன்னா
சைனால இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்க வந்து இந்த இடத்துல பண்ண போறாங்க. ஸோ, அது எந்த அளவுக்கு சீப்பா இருக்கும், ஸோ எந்த அளவுக்கு காம்படிஷன குடுக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி அண்ட் சன் ஃபார்மா ஒரு கிளாஷ் பார்த்தீங்கன்னா, இப்ப ஓடிட்டுருக்கு. என்னன்னா, ஸோ இது வந்து டாக்டர் ரெட்டியோட ஒரு சன் கிரீம். ஸோ இந்த சன் கிரீமுக்கு இவங்க அல்டிமேட்டா பிராண்ட் பண்ணக்கூடிய பேரு. இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ சன் அப்படிங்கிறத பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க பிராண்டிங்கா வந்து வச்சிருக்காங்க. இத பார்த்த சன் ஃபார்மா சும்மா இருப்பாங்களா? ஸோ எங்களுடைய ட்ரேட்மார்க்க டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தவறான முறையில யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு ஒரு கேஸ போட்டு விட்டுட்டாங்க. ஸோ இதனால டெல்லி ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா, இவங்க இப்ப இன்னும் புதுசா வந்து மேனுஃபேக்சரிங் இந்த லேபிளோட பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தடைய வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது டாக்டர் ரெட்டிக்கு ஒரு பின்னடைவா கூட வந்து பார்க்கப்படுது. ஆனா டாக்டர் ரெட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நாங்க வந்து சன் ஃபார்மாவுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கும் வகையில இல்லாம, ஸோ நாங்க வந்து ஒர்க் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஸோ இத மாற்றி அமைக்கிறதுக்கும் நாங்க தயாரா இருக்கோம் அப்டின்ட்டு ஸோ டாக்டர் ரெட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்த கிரியேட் பண்ணதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ரெட்டியும் இத மாற்றி அமைக்கிறாங்களா அப்டிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, காஃபி டே கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ காஃபி டே கிட்ட இருந்து என்ன அப்டேட்னா, ஆக்சிஸ் பேங்க்ல வாங்குன கடன இப்ப செட்டில்மென்ட் மூலியமா தீர்க்க போறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 70,00,00,000 பார்த்தீங்கன்னா, செட்டில்மென்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு கட்டத்தில ரொம்ப வந்து கடன்ல இருந்த இந்த காஃபி டே பார்த்தீங்கன்னா, இப்போ அப்படியே கடன கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ரீபே பண்ணிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த வகையில இது ஆக்சிஸ் பேங்க்குக்கும் நல்ல செய்தி தான். ரொம்ப நாள் வரா கடனா இருக்கக்கூடிய கடன், இப்போ ஒரு செட்டில்மென்ட் மூலியமா பணம் வருவதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா, பல வங்கிகளும் பார்த்தீங்கன்னா குடுத்த கடன வாங்க முடியாம கடைசியில அந்த கடன பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் பண்றது, இல்ல அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விக்கிறது தான் இப்போ ரீசென்ட்டா வந்து நடந்துட்டுருக்கு. இன்னைக்கு கூட அத பத்தி ஒரு செய்தி வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்க் கிட்ட இருந்து அந்த அப்டேட் வந்திருக்கு. ஸோ பந்தன் பேங்க் கிட்டத்தட்ட 6,800 கோடி கிட்ட ஸோ ரைட் ஆஃப் பண்ற அதாவது இந்த ஆர்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து விக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஒண்ணு என்பிஏ இப்ப இருக்கக்கூடிய என்பிஏ போர்ட்ஃபோலியோ அப்புறம் ரைட் ஆஃப் பண்ண லோன்ஸ் அக்கவுண்ட்ட விக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 6,800 கோடி விக்கிறது மூலியமா பந்தன் பேங்க்குக்கு வெறும் 900 கோடி தான் வந்து பணம் உள்ள வரப்போகுது. ஆனா பந்தன் பேங்க் இது வந்து இப்போ தான் புதுசா பண்றாங்க அப்படின்ட்டு இல்ல. இதுக்கு முன்னாடியே பலமுறை பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த ரைட் ஆஃப் பண்ணது அந்த என்பிஏஸ் எல்லாம் வந்து வித்துட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் பண்ணியும் கூட இன்னும் கூட இவங்களுடைய அசெட் குவாலிட்டி உள்ள வராம தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப வொர்ஸ்ட்டா இருக்கு. முக்கியமா இந்த என்பிஏ வருவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, குரூப் லோன். ஸோ பந்தன் பேங்க் அதிகமா குரூப் லோன் வந்து குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கியா இருக்கு. ஸோ இந்த இடம் தான் பெரிய அளவுக்கான ஒரு தாக்கத்த வந்து ஏற்படுத்தியிருக்கு. அடுத்தது சின்ன பிசினஸ். ஸோ இந்த மளிகை கடை இந்த மாரி இடத்துக்கெல்லாம் பந்தன் பேங்க் பார்த்தீங்கன்னா, லோன் குடுப்பாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு. இத தாண்டி அக்ரி லோனும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கிறதா என்பிஏவா மாறி இருக்கிறதா பந்தன் பேங்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவ தான் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விக்கிறாங்க. ஸோ இப்போ பந்தன் பேங்க் பார்க்கும்போது பிரைஸ் டூ புக் எல்லாம் வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஆனா இந்த என்பிஏ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய புக் வேல்யூ டெஃபினட்டா வந்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா இதுவும் ஒரு அசெட் தான். இந்த அசெட் வந்து வெளிய போகுது. ஸோ அதனால புக் வேல்யூல ஒரு சேஞ்ச் வந்து டெஃபினட்டா வந்து நடக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம தொடர்ந்து சொல்றோம். புக் வேல்யூவ பார்த்து வங்கிகள் இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். பிஇ ரேஷியோ, புக் வேல்யூவ பார்த்து நம்ம கண்ண மூடிட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு. அடுத்தது ஆர்விஎன்எல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஒரு 200 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்விஎன்எல் வந்து வின் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பாருங்க. ஆர்விஎன்எல் ஒரு நல்ல பீக் வந்து தொடும்போது, ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தினம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணேன், ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணேன் அப்படின்ட்டு செய்திகள வந்து குடுத்துட்டே தான் இருந்தாங்க. ஆனா, அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் வின் பண்ணாங்க சரி. ரெவென்யூலயோ இல்ல லாபத்திலயோ ஏதாச்சும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இருந்ததான்னு கேட்டா, டெஃபினட்டா எதுவுமே வந்து ஏற்படல. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்க்கும்போது நமக்கு அப்படியே கண்கூடா வந்து தெரியுது. ஸோ, அதனால ஜஸ்ட் வந்து இந்த ஆர்டர் புக்க பார்த்துட்டு, நம்ம வந்து அதுவும் செய்திகள பார்த்துட்டு தொடர்ந்து வந்து முதலீடு பண்றது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் அப்படிங்கிறத இந்த மாரி பங்குகள்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ, இது ரொம்பவே ஒரு ஓவர் வேல்யூட் ஸ்டாக்கு. என்னதான் இவங்க அது இதுன்னு சொன்னாலும், இனி இந்த பங்குல கரெக்ஷன் ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ, ரீசென்ட்டா ஒரு ஒரு ரெக்கவரி ஏற்பட்டது. காரணம் பட்ஜெட்ட காரணம் காட்டி இந்த பங்குகள் ரயில்வே செக்டார் பங்குகள ஏத்துனாங்க. ஸோ போன வருஷம் பட்ஜெட் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அதுவே வந்து டிசப்பாயிண்டா தான் இருந்தது. அதனால பங்குகள் தொடர்ந்து இறங்கிட்டு இருந்தது. ஸோ இந்த வருஷத்துல எல்லாம் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்பவே தவறான செயல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது
கூப்பிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூப்பிட்ட பற்றியான கேள்விகள் நண்பர்கள் கிட்ட வந்துட்டே தான் இருக்கு. ஸோ, இப்போ கூப்பிட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ கூப்பிட் வந்து சவுதி அரேபியால ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ண போறதா ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. ஸோ, இதனால கூப்பிட் ஷேரும் இன்னைக்கு டேல நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. 52 வீக் ஹைய ரீச் பண்ணியிருக்கு. என்னமோ வந்து இந்த ஃபெசிலிட்டி ஆரம்பிக்கிறனால தான் இந்த பங்கு ஏறுற மாரி வந்து ஒரு படத்த வந்து கிரியேட் பண்றாங்க. ஆனா, இந்த பங்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கு. ஸோ, அதுவும் இல்லாம இந்த பங்கு ஏன் வந்து இப்படி ஏத்துறாங்க அப்படிங்கிறதே தெரியல. ஸோ, கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, மேனிபுலேஷன் இந்த பங்குல நடந்துட்டுருக்கு அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ, இந்த பங்க ஒன்ஸ் வந்து நான் இத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல்ல. ஸோ, இத வந்து ஷார்ட் டெர்ம்க்கு ஃபோக்கஸ் கூட பண்ணுனேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்சதும் இந்த இடத்துலருந்து நான் எக்ஸிட் ஆயிட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் இதோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா, கன்னா பின்னாங்கிற ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. ஸோ, பல மடங்கு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இந்த கூப்பிட்ல வந்து ஏற்பட்டிருக்கு. பார்க்கும்போது கொஞ்சம் ஓரத்தில மனசு வலிக்க தான் செய்யும். பட் இருந்தாலும், இது எதுவுமே நம்ம கையில இல்ல. இத வந்து கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, மேனிபுலேஷன் தான் இந்த கூப்பிட்ட வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, கான்டோம் பண்ணக்கூடிய கம்பெனி. ஸோ, இவங்க மட்டும் வந்து பண்றதில்ல. ஸோ, நம்ம மேன்கைண்ட் ஃபார்மா பண்றாங்க. அதேமாரி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு டிடிகே ஹெல்த் கேர பத்தி. அந்த நிறுவனமும் வந்து பண்றாங்க. ஸோ, இத்தன நிறுவனங்கள் வந்து பண்றாங்க. எந்த நிறுவனம் ஏறாம இந்த கூப்பிட் மட்டும் ஏறுதுன்னா, என்ன ஒரு அர்த்தம்? ஸோ, கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, இத மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 220 பிஇல இருக்கு. ஸோ, ஏதாச்சும் ஒரு டைம்ல இது வெடிக்கும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஆனா, நம்ம வந்து எல்லாத்தையும் இந்த மாரி ஒரு ஒரு இதுல வாங்க முடியாது. ஸோ, இதெல்லாம் கம்ப்ளீட்டா லக் பேஸ்ல வந்து நமக்கு அமையறது தான். ஏன்னா, ஃபண்டமென்டல் வைஸ் பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஏறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இந்த இடத்துல இல்ல. தொடர்ந்து ஏத்துறாங்கன்னா, மேனிபுலேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மேனிபுலேட் பண்ணக்கூடிய பங்குகள் எல்லாம் நம்ம பிடிக்கவே முடியாது. ஏன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸோட வந்து நம்ம மார்க்கெட்ட கையாண்டுட்டு இருப்போம். ஆனா, ஸோ இந்த மேனிபுலேட் பண்றது நம்ம ரூல்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ, நீங்க இந்த இடத்துல இது ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல நம்ம போய் இதில என்ட்ரி குடுக்கலாம். அப்படி குடுத்தாலும் தவறா முடியும். இந்த மாரி வேற ஒரு பங்க பார்த்து அந்த இடத்துல நம்ம ஸோ இதையும் வந்து நல்ல ஒரு ஏற்றத்த குடுக்கலாம் அப்படின்ட்டு பண்ணுனாலும், ப்ராப்ளம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிசினஸ் ஸ்டேபிளா தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால நம்ம இந்த அளவுக்கெல்லாம் இந்த பங்குக்கு முக்கியத்துவம் குடுப்பதில எந்த ஒரு அர்த்தமும் இல்ல அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல குவாலிட்டியான பங்குகள்ல பண்ணலாம். ஓரளவு டீசென்ட்டான ரிட்டர்ன் கிடைச்சாலும் பரவால்ல. ஸோ ரொம்ப பெரிய மல்டி பேக்கர் அதோட குவாலிட்டிய பேஸ் பண்ணி வந்ததுன்னா, சந்தோஷமா வந்து ஏத்துக்கலாம். ஸோ இந்த மாரி மேனிபுலேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல வரக்கூடிய லாபம் நமக்கு கிடைக்கலைனாலும் பரவால்ல அப்படின்ட்டு கடந்து போற ஒரு பக்குவத்த நம்ம ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் இத நம்ம இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்றோம். அடுத்தது ஸோ நோவோ நார்டிஸ்க் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, நோவோ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால ஸ்டார்ட்டிங்லேயே வந்ததே லேட்டு. எல்லி லில்லிக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுடைய வீகோவிய லான்ச் பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எல்லி லில்லிய காட்டிலும் விலைய வந்து அதிகமா வந்து வச்சாங்க. ஸோ அதனால சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு நோவாக்கு கிடைக்கல. அது போக இன்னும் அடுத்த வருடத்திலிருந்து காம்படிஷன் அதிகமாயிரும். ஸோ கண்டிப்பா வந்து பெருசா ஒரு விற்பனையே இங்க நம்ம நாட்டுல இவங்களுக்கு ஏற்பட போறதில்ல. ஆனா, இதே தவற பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சூட்டிப்பாயிட்டாங்க. இப்ப சைனால பார்த்தீங்கன்னா, பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆகுறதுக்கு முன்னாடியே வீகோவியோட பிரைஸ குறைச்சிருக்காங்க. ஸோ காப்பி கேட்ஸ வந்து தவிர்க்கிறதுக்காக இத வந்து நாங்க பண்ணியிருக்கோம்னு சொன்னாலும் கூட, ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ அதே மாரி எல்எல்லிலயும் பார்த்தீங்கன்னா விரைவில் வருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து காம்படிஷன கருத்தில் கொண்டு இந்தியால விட்டத நம்ம சைனால விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பிரைஸ பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க. இது நோவோ நார்டிஸ்க் கிட்டேருந்து வந்த அப்டேட். இன்னும் நெக்ஸ்ட் வீக்ல நமக்கு வெயிட் லாஸ் பில் பார்த்தீங்கன்னா, வீகோவி பில் வந்து இவங்க லான்ச் பண்ணிருவாங்க. ஸோ அது இந்த நோவோ நார்டிஸ்க்குக்கு அடிஷனல் பாசிட்டிவ் நியூஸா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. தொடர்ந்து ட்ராக் பண்ணுவோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்திருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!